சாந்தி. 1/8/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, தந்தை குழந்தைகளாகிய உங்களை மாத்திரமே நேசிக்கின்றார். குழந்தைகளாகிய உங்களை சீர்திருத்துவதற்காக உங்களுக்கு மாத்திரமே தந்தை ஸ்ரீமத்தை கொடுக்கின்றார். சதா இறை கட்டளைகளை பின்பற்றி உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். கேள்வி: எப்பொழுது அவ்வழிமுறைகளால் உலகில் அமைதி நிலைநாட்டப்படும்? பதில்: மகாபாரத யுத்தத்தின் பின்னரே உலகில் அமைதி நிலவும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் அதற்கு முன்பாகவே உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் ஸ்திதியை கர்மாத்தீதம் ஆக்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். உலகின் ஆரம்பம், மத்தி, இறுதி பற்றிய ஞானத்தை கடைந்து தந்தையின் நினைவால் முற்றிலும் தூய்மை ஆகுங்கள். அப்பொழுதே இவ்வுலகம் மாற்றப்படும். பாடல்: இன்றைய மனிதர்கள் இருளில் உள்ளனர். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. இந்த ஞானத்தை கிரகிப்பதற்கு தூய்மையாகி உங்கள் புத்தி என்ற பாத்திரத்தை சுத்தப்படுத்துங்கள். இந்த ஞானத்தை வெறுமனே கூவுகின்ற ஞான சேவல் ஆகாதீர்கள். அதாவது தான் போதிப்பதை பயிற்சி செய்யாதவர் ஆகாதீர்கள். 2. உங்களிடமுள்ள அனைத்தையும் நேரடியாக தந்தையிடம் அர்ப்பணித்து விடுங்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றி 21 பிறவிகளுக்கு ராஜ அந்தஸ்தை கோரிக்கொள்ளுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒவ்வொரு சக்தியையும் பயன்படுத்தி அவற்றை அதிகரிப்பதன் மூலம் அதிகபட்ச செல்வந்தராகவும் விவேகியாகவும் ஆகுவீர்களாக. விவேகமான குழந்தைகள் ஒவ்வொரு சக்தியையும் பயன்படுத்துவதற்கான வழிமுறையை அறிந்திருப்பார்கள். எந்த அளவிற்கு நீங்கள் சக்திகளை பயன்படுத்துகின்றீர்களோ அந்த அளவிற்கு அந்த சக்திகள் அதிகரிக்கும். எனவே ஒவ்வொரு ஆத்மாவும் ஏதாவது ஒன்றை உங்களிடமிருந்து பெற்று உங்களின் புகழை பாடும் வகையில் ஆன்மீக வரவு செலவு திட்டத்தை உருவாக்குங்கள். நீங்கள் அவர்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒன்றை, அது முக்தியோ அல்லது ஜீவன் முக்தியோ, அதை வழங்க வேண்டும். ஆன்மீக வரவு செலவு திட்டத்தை செய்யுங்கள். ஆன்மீக சக்திகள் எல்லாவற்றையும் சேமித்து அந்த சக்திகளை பயன்படுத்துங்கள். பிச்சைக்காரர்களாக இருப்பதில் இருந்தும் துன்பம் மற்றும் அமைதி இன்மையில் இருந்தும் ஆத்மாக்கள் எல்லோரையும் விடுவியுங்கள். ஸ்லோகம். தூய எண்ணங்களை உங்களின் வாழ்க்கையின் விலைமதிப்பற்ற பொக்கிஷங்கள் ஆக்குங்கள். நீங்கள் சகல பொக்கிஷங்களும் நிறைந்தவர்கள் ஆகுவீர்கள். அவ்யக்த சமிக்ஞை. ஒரு இலகு யோகியாக இருப்பதற்கு இறை அன்பை அனுபவிப்பவராக இருங்கள். இறை அன்பில் அனுபவம் வாய்ந்தவர் ஆகுங்கள். இந்த அனுபவம் உங்களை இலகு யோகியாக்கி தொடர்ந்தும் பறக்கச் செய்யும். இறை அன்பே பறப்பதற்கான வழிமுறை ஆகும். பறப்பவர்களால் பூமியால் ஈர்க்கப்பட முடியாது. மாயையின் ரூபம் எத்தனை கவர்ச்சிகரமானதாக இருந்தாலும் பறக்கும் ஸ்திதியில் இருப்பவர்களை அந்த கவர்ச்சி சென்று அடைய முடியாது. ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.